நம்மளோட பூமிக்கு வெளியே இவ்வளோங்க நம்மளோட சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நம்ம பூமி மாதிரியே சூரியன்ல இருந்து சரியான தொலைவில், அதுவும் ஹேபிடபிள் சோன் சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வாழ தகுதியுடைய ஒரு கிரகம் மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு தேடல் நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் மனசுல ரொம்ப ஆழமாவே இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு தேடலின் காரணமா இதுவரைக்கும் ஏகப்பட்ட டெலஸ்கோப்களை விண்வெளிக்கு அனுப்பி அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இதுவரைக்கும் நிறைய கிரகங்களை, வேற்று உலகங்களை, எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸோ பிளானட்டுகள்ல சில எக்ஸோ பிளானட்டுகள் நம்ம பூமி மாதிரியே இருக்கக்கூடிய சைஸ்ல இருக்கக்கூடிய கிரகங்களா இருந்திருக்கு. ஆனா எக்ஸோ பிளானட்டுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம பூமியோட சைஸுக்கு இருந்தா அதை வாழ தகுதியுடைய கிரகம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. குறிப்பா அது ஹேபிடபிள் சோன்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கூற்று அப்படிங்கிறது சயின்டிஸ்டுகள் மத்தியில் வைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. ஏன்னா நம்ம பூமி எப்படி ஹேபிடபிள் சோன்ல இருக்கோ அதே மாதிரியான ஹேபிடபிள் சோன்ல இருந்தாதான் அங்க உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் நம்புறாங்க. அந்த வகையில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கா அப்படிங்கிற தேடல் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம நாசாவுடைய கெப்லர் டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் K2-18 அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை ஒரு கிரகம் சுத்தி வருதா அப்படிங்கிற ஆய்வை தொடர்ந்து போக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் K2-18b அப்படிங்கிற ஒரு கிரகம் சுத்தி வருது அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சு உறுதியும் படுத்தினாங்க. அந்த K2-18b அந்த நட்சத்திரத்திலிருந்து நம்ம பூமி மாதிரியே அந்த கிரகமும் ஹேபிடபிள் சோன்ல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு சயின்டிஸ்டுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துறாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த கிரகத்தில் நீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தில இருந்து கிட்டத்தட்ட 2 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா நம்மளுடைய சூரியன்ல இருந்து நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த 15 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால தான் நம்ம பூமி ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அது 2 கோடி கிலோமீட்டர்ல அந்த கிரகம் அதோட சூரியன்ல இருந்து இருக்கும்போது அதை எப்படி ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அதுக்கு மேல அது சுத்தி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியன் மாதிரி கிடையாது. அது ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம், அதாவது சிகப்புக்குள்ள நட்சத்திரம். நம்ம சூரியனை விட ரொம்ப அளவுல சிறுசா இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி அந்த கிரகம் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய ஒரு கிரகமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த K2-18b அப்படிங்கிற அந்த கிரகத்தை பத்தி முழு டீடைல் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புரியும். வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க கடைசியா பார்த்ததுக்கு அப்புறம். வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல் விஷயம், இந்த K2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தை நம்ம பூமியில இருந்து நம்மளால பார்க்க முடியுமா, அதுவும் வெறுங்கண்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆனா வெறுங்கண்களால் பார்க்க முடியாது. ஒரு நல்ல ஒரு டெலஸ்கோப் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நம்மளால பார்க்க முடியும். லியோ விண்மீன் தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுல இந்த K2-18 அப்படிங்கிற இந்த சூரியனை, இந்த நட்சத்திரத்தை நம்மளால பார்க்க முடியும். சுமார் 125 ஒளியாண்டுகள், அதாவது லைட் இயர்ஸ் தள்ளி தான் இந்த K2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்தை சுத்தி எந்த ஒரு கிரகம் வள வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சயின்டிஸ்டுகள் 2015 நம்ம கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி டிரான்சிட் மெத்தட் மூலமா இந்த நட்சத்திரத்தை சுத்தி ஏதாச்சும் ஒரு கிரகம் வள வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வோட ரிசல்ட்ல இந்த நட்சத்திரத்தோடைய அந்த பிரைட்னஸ்ல சின்னதா ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த தடங்கள் ஒரு கிரகத்தினால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் முதல்ல ஆரம்பத்தில் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச ஒரு விஷயம் சரியா தான் இருந்திருக்கு. இந்த K2-18 அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை சுத்தி K2-18b அப்படிங்கிற ஒரு கிரகம், பேர் வைக்கப்பட்ட அந்த கிரகம் வலம் வருது அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்டுகள் உறுதிப்படுத்தினாங்க. ஆனா இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம சயின்டிஸ்டுகள் K2-18c அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கிரகமும் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வலம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று சயின்டிஸ்டுகளால் வைக்கப்படுது. ஆனா இது ஒரு கூற்றா மட்டுமே இருக்குவே தவிர இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தகுந்த ஆதாரம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனா இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. பட் K2-18b அப்படிங்கிற ஒரு பிளானட் கண்டிப்பா இந்த நட்சத்திரத்தை சுத்தி வருது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். நான் முதல்ல சொன்ன மாதிரியே பொதுவா இந்த மாதிரியான வேற்று உலகங்களை, எக்ஸோ பிளானட்டுகளை நம்ம சயின்டிஸ்டுகள் டிரான்சிட் மெத்தட் மூலமா தான் கண்டுபிடிப்பாங்க. நான் வீடியோல கூட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த டிரான்சிட் மெத்தட்னா என்ன, இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம சயின்டிஸ்டுகள் எப்படி ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நட்சத்திரத்தை நம்ம சயின்டிஸ்டுகள் ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரம்
ஒரு பிரைட்னஸை வந்து கொண்டிருக்கும். அதாவது ஒரு பிரைட்னஸை எப்பவுமே வெளிப்படுத்திட்டு இருக்கும். அந்த பிரைட்னஸுக்கு ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அதை சுத்தி ஏதாச்சும் ஒரு பிளானட் வலம் வருது அப்படிங்கிறத வந்து சயின்டிஸ்டுகள் இந்த டிரான்சிட் மெத்தட் மூலமா கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம பூமி கூட நம்ம சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு இல்லையா, அப்படி சுத்தி வரும்போது சின்னதா நம்ம பூமி நம்ம சூரியனுடைய அந்த பிரைட்னஸ்ல ஒரு தடங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் ஒரு சூரியனுடைய பிரைட்னஸ்ல தடங்களை ஏற்படுதுன்னா அங்க ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்துவாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். சரிப்பா, இதெல்லாம் ஓகே, நம்ம சயின்டிஸ்டுகள் இந்த மாதிரி தான் அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஆனா நம்மளுடைய சூரியன்ல இருந்து நம்ம பூமி வந்து ஹேபிடபிள் சோன்ல இருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கும் நம்ம பூமிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கூட 15 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நீ ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்க. பட் இந்த K2-18 அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த கிரகம் K2-18b அப்படிங்கிற அந்த கிரகம் கிட்டத்தட்ட 2 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அது வந்து ஹேபிடபிள் சோன் சொல்றியே, அது எப்படி ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இதுக்கான விளக்கத்தை நம்ம சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது ஒரு எல்லோ டாப் நட்சத்திரம். அதுவே இந்த K2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு எம் டைப் நட்சத்திரங்கள்ல சில வகைகளை நம்ம சயின்டிஸ்டுகள் பிரிச்சிருக்காங்க. அதுல இந்த எம் டைப் நட்சத்திரம் தான் இந்த K2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம். அதாவது ஒரு ரெட் வாப் நட்சத்திரம், சிகப்பு குள்ளன் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் செல்லமாக கூப்பிடுவாங்க. இந்த சிவப்பு குள்ளன் நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம சூரியனை விட அதிகமாக வெப்பத்தை வந்து வெளிப்படுத்தாது. கிட்டத்தட்ட 45% வந்து வெப்பத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். பிரைட்னஸும் அந்த அளவுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறத கூட அதிகமாக வெளிப்படுத்தாது. இந்த ஒரு ரீசன்னாலேயே இந்த வகை நட்சத்திரங்களை ஏதாச்சும் ஒரு கிரகம் சுற்றி வருது அப்படின்னா மேபி அந்த பிளானட்ல உயிர்கள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க. அந்த வகையில தான் இந்த K2-18 அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து 2 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட்டான K2-18b இருந்தாலும் கூட ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பூமி சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சூரியனுடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 5000 கெல்வின் வெப்பம் அளவு கொண்டது. அதுவே இந்த ரெட் வாப் நட்சத்திரமான K2-18 அப்படிங்கிற நட்சத்திரத்தோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3457 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது தான் இந்த ரெட் வாப் நட்சத்திரம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திரம் எந்த அளவுக்கு நம்ம சூரியனை விட கம்மியான அளவு டெம்பரேச்சரை கொண்டு இருக்கு அப்படிங்கிறத. இதுக்கப்புறமா இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்தை முழுசா சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்ம பூமியோட நாட்கள் படி கிட்டத்தட்ட 33 நாட்கள்லேயே இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தை முழுசா சுற்றி வந்துருமா? அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு 3 நாட்களுக்கு அப்புறம் இந்த கிரகத்தில் ஒரு வருஷம் பிறக்குது நம்ம பூமியோட நாட்கள் படி. இங்க மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒருக்க நம்மளுடைய பர்த்டே கொண்டாடிட்டு இருக்க வேண்டியது. சரி, ஹபிள் டெலஸ்கோப் மூலமா இந்த கிரகத்தை நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட அதிநவீன டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாசாவுடைய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமா இந்த கிரகத்தை ஏதாச்சும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரகத்தோடைய வளிமண்டலம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகளை வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணாங்க. அது மூலமாக கண்டுபிடிச்ச டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரகத்தோடைய அந்த மேல்பரப்பில் வளிமண்டலம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்டுகள் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. அந்த வளிமண்டலம் கூட ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் மற்றும் மீத்தேன் மாதிரியான கலவைகளால் இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. வாட்டர் வேப்பர்ஸ், நீர் ஆவியாகுதல், அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த கிரகத்தில் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் தடயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மேபி வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் இப்போ வரைக்கும் நம்புறாங்க. என்னதான் இப்போதைக்கு இது வந்து தியரியா சொல்லப்பட்டாலும் எதிர்காலத்தில் இது சம்பந்தமான ஆய்வுகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு அதோட முடிவு அப்படிங்கிறது இந்த கிரகத்தில் நீர் ஆவியாகுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்குது, இங்க நீர் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா அங்க மேகங்களும் இருக்கும். அப்படி மேகங்கள் இருக்கும் போது அங்க மழை பொழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அந்த மழை என்ன மாதிரியான மழையா இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து ஆய்வுகள் பண்ணி அதுக்கப்புறமா அதுவும் நீரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூமி மாதிரி ஒரு ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அங்க நீர் இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி மேக கூட்டங்கள், வளிமண்டலங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்போ இதுவும் நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய ஒரு கிரகம் தான் 100% அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட்கள் உறுதிப்படுத்துவாங்க. இந்த ஒரு ஆராய்ச்சி இப்போதைக்கு பண்ணப்பட்டு
நீர் இருக்கலாம், அதுவும் வாட்டர் வேப்பர்ஸ் சொல்லப்படக்கூடிய நீர் ஆவியாகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கிரகம் இந்த K2-18b அப்படிங்கிற இந்த வேற்று உலகம் மட்டும்தான். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த கிரகம் நம்ம பூமியை விட ரொம்ப பெருசா இல்லாட்டி அளவுல ரொம்ப சிறுசா? நம்ம சூரியனை விட அதோட சூரியன் சிறுசு, அப்ப கண்டிப்பா இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. இந்த K2-18b அப்படிங்கிற இந்த கிரகம் நம்ம பூமியை விட ரொம்ப ரொம்ப பெருசு. 8.6 மடங்கு நம்ம பூமியை விட பெருசுன்னு சொல்றாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நெப்டியூன் பிளானட்டோட சப் நெப்டியூன் அப்படின்னு கூட இந்த கிரகத்தை நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. என்னதான் நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் ஒரு ஹேபிடபிள் சோன்ல நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை இந்த K2-18b அப்படிங்கிற கிரகத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுல வளிமண்டலம் இருக்கு, அதுல ஹைட்ரஜன், மீத்தேன், அதுக்கப்புறம் ஹீலியம் இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்ட ஒரு வளிமண்டலம் இருந்தாலும் வாட்டர் வேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீர் ஆவியாகுதல் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இருக்கிற பட்சத்தில் தண்ணீரும் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இது இருக்கலாம், அதுவும் ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் கூற்றம் முன் வச்சாலும் இன்னும் சில சயின்டிஸ்டுகள் என்ன கூற்றம் முன் வைக்கிறாங்கன்னா, ஒரு வேற்று உலகம், ஒரு எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஹேபிடபிள் சோனுக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது ஹேபிடபிள் சோன்ல இல்லாத ஒரு கிரகம் ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக கூட நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சில கிரகங்களை கூட நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்னென்ன கிரகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள ஹேபிடபிள் சோன்ல இல்லாமலேயே நீர் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அந்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இப்போ கூட நம்ம சேகர் விஷன் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.